ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் நடிச்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆன அயலான் படம் எப்படி இருக்குன்னு தான் நான் சொல்ல போகிறது என்னோட ஒப்பீனியன். அதுக்கு முன்னால் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொன்ன விஷயம்தான் தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன். யாருன்னே தெரியல, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் சிரித்து பேசுங்க ப்ரோ, கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது ப்ரோ. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்னேன்ல உங்ககிட்ட. சார் சார், எனக்கு இவ்வளோதான் சிரிப்பு வரும், எனக்கு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானே அந்த வீடியோல சொன்னேன் உங்ககிட்ட, எனக்கு வந்து 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. அந்த சந்தோஷத்துல ஏதோ நான் இப்ப பேசிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க ஃபர்ஸ்ட் வீடியோல எடுத்து பாருங்க, நான் என்னெல்லாம் சிரிக்கவே இல்லை. நான் வந்து இறந்த வீட்டுல போய் நிக்கிற மாதிரி தான் அதுல பேசியிருக்கேன். ஸோ அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லை. என்கிட்ட எல்லாரும் சொல்ற விஷயம் தான் இது. ஆனா நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க எவ்வளவு கமெண்ட் பண்ணாலும் எனக்கு இதுதான் ப்ரோ வரும். நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நீங்க எது நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்புறம் மத்தவங்களெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களும் ஏதோ பாவம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவ்வளோ இப்போ 15 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த 1 இயர்ல எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 15 பேர் தான். இந்த 15 பேர் இருக்கிறதால ஒரு சந்தோஷத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் வரும்போது தான் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மள என்ன சொல்றது, இப்போ கொஞ்சம் பேர், இப்போ 15 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கனால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த சந்தோஷத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கிடைக்கும் போது தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் தானா வரும். ஸோ நான் ட்ரை பண்றேன். சரியா, நீங்க வந்து எல்லா வீடியோக்கும் அதே பண்ணாத ப்ரோ. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நானே ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து அப்படி சொன்னாலும் எனக்கு நான் ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் ட்ரை பண்றேன். இப்போ கூட எனக்கு எல்லாம் சிரிப்பு இவ்வளவுதான் ப்ரோ வரும். கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரியா, இப்போ இந்த படத்து ரிவ்யூவே நான் சொல்றேன் உங்ககிட்ட. நான் வந்து என்னோட ரிவ்யூ வந்து இப்போ வேலை விஷயமா ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க, அப்புறம் படிக்கிறாங்க, அவங்களோட படிப்பு ப்ரெஷர் அதுல எல்லாம் இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு படத்துக்கு போலாம்னு போறவங்க, அப்புறம் ரொம்ப நாளா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு ஃபேமிலியை கூட்டிட்டு அவங்க சந்தோஷத்துக்காக தியேட்டருக்கு போறவங்க, ஒரு படம் பார்க்கலாம்னு போறவங்க. ஸோ ஒரு ஃபேமிலி சினிமாக்கு போனோம்னா எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவ்வளோ செலவு பண்ணிட்டு எதுக்குடா அந்த படத்துக்கு வந்த, வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம், டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பணமும் செலவு பண்ணிட்டுன்னு ஃபீல் பண்றவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் நான் என்னோட ரிவ்யூ எல்லாம் அவங்களுக்காக தான் நான் சொல்றது. இந்த படம் ரொம்ப எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி நான் ரிவ்யூ எல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த படம் நம்ம தியேட்டருக்கு போய் பணம் செலவு பண்ணி பார்க்கணுமா வேணாமா, அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதுல ஏதாச்சும் நம்மளுக்கு யூஸ் இருக்கணும்ல, அது இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த சினிமாவோட கதை எப்படி இருந்து சொல்றேன். அதாவது, என்னால ஒரு புழு பூச்சி கூட செத்துடக்கூடாதுன்னு நினைக்கிற தங்கமான ஒரு ஹீரோ. சேம் டைம்ல இந்த உலகமே நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியதை நான் எடுத்துப்பேன், எனக்கு எனக்கு என்ன வேணுமோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினைக்கிற ஒரு வில்லன். இந்த வில்லன் வந்துட்டு ஸ்பார்க்னு ஒரு டூல் பண்ணி மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மைனிங் பண்றதுல இந்த உலகமே நாசமா போற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போற இது தெரிஞ்சுட்டு, இன்னொரு கிரகத்துல இருக்கிற அந்த ஏலியன்ஸ் வந்து இந்த ஸ்பார்க்க இது ரொம்ப இயர்ஸ் முன்னாடி அங்க ஏதோ வெடிச்சு அங்க இருந்து அது கல்லு மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்கும், அது இங்க பூமியில வந்து பதிச்சிருக்காங்க. அது தான் இவன் எடுத்து மைனிங் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அது திருப்பி எடுத்துட்டு போறதுக்காக அங்க இருந்து ஒரு ஏலியன் வராங்க பூமியில. அது வந்து அது இந்த வில்லன் கிட்ட அதை எடுத்துட்டு திரும்பி போகும்போது சில இஷ்யூஸ் எல்லாம் நடந்து அந்த ஏலியன் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பை காணும். அது தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவா இந்த ஏலியன் வந்து மீட் பண்றாங்க. அதை மீட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சு அதுல போற டைம்ல இந்த வில்லன் வந்து இந்த ஏலியனை பிடிச்சிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் வந்துட்டு ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இந்த கிராபிக்ஸ் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இருந்துச்சு. நம்ம எந்திரனுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய கிராபிக்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி வந்த படம் இது. இந்த படம் வந்துட்டு உங்க வீட்டுல குழந்தை குட்டிங்களெல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல வந்து காமெடி இருக்காங்க, அப்புறம் இமோஷனல் சீன்ஸ் இருக்கு, ஸ்டண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிற ஒரு படம். அப்போ பெரியவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா, இந்த மாதிரி படம் நம்ம நிறைய பார்த்துருக்கேன். இந்த கதை வந்து அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த படத்துல நிறைய லேக் இருக்கு. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த கிராபிக்ஸ் ஒர்க்கு, அப்புறம் முக்கியமா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். அந்த மியூசிக் இல்லைன்னா இந்த படமே வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இதோட கிளைமேக்ஸ் வந்து நிறைய டைம் எடுத்து போயிட்டே இருக்காங்க. இது இங்க முடிச்சிருக்கலாமே, இல்லைன்னா இந்த பக்கம் முடிச்சிருக்கலாமேன்னு எனக்கு தோணியிருக்கு. எதுக்கு இப்படி எடுத்துட்டு போனோம் அப்படி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு.
என்ன ஆனாலும் இந்த படத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அது வந்து தெரியுது. ஆனா இவ்வளோ வருஷம் இந்த படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, பல கட்டத்துல இது பண்ண வேணாம்னு கூட அந்த ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் வேற இந்த படத்துக்கு ரொம்ப டைம் எடுத்து சேலரி கூட வாங்காம பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு அவங்க வேற என்ன சொன்னேன்னா, இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்காமலாம் இல்ல. ஆனா சொல்றது இது இந்த படம் வந்து அங்கங்க நெறைய லேக் இருக்கு. அப்புறம் நமக்கு இது தெரிஞ்ச அதாவது என்ன நடக்க போறதுன்னெல்லாம் நமக்கு படம் பார்க்கும்போதே முன்னாடியே தெரிஞ்சிடும். என்ன நடக்க போறேன்னெல்லாம். புது கதையெல்லாம் கிடையாது. பட் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பொங்கல் வெக்கேஷன் இருக்கனால அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட போய் பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்களுக்காகத்தான் இந்த படம் முக்கியமா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவங்களுக்காகத்தான் இந்த படம் முக்கியமா இருக்கு. ஸோ நீங்க ஃபேமிலியோட இந்த படத்துக்கு போகலாம். இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அங்க அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்துல இல்ல. ஃபேமிலியோட ஜோலியா போய் பார்த்துட்டு வர அந்த படம். உங்களுக்கு இந்த படம் பார்த்து பிடிச்சிருக்குன்னா நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் பார்த்த அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ பண்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. எனக்கே தெரியும். இந்த வீடியோ எல்லாம் பண்றதுக்கு நான் ஒரு கதை இருக்கு. நான் எதுக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சேன், இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இல்லாம எதுக்கு இது பண்றேன்னெல்லாம் நான் அது இன்னொரு வீடியோல இருந்தாலும் சொல்றேன் உங்ககிட்ட. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொரு வீடியோட வர வரைக்கும் டாடா, டேக் கேர்.